நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா, உங்களுக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு. இல்ல அது கொஞ்சம் இருமலா இருக்கு, அவ்வளவுதான். மாணிக்கம், இனிமே பொரியல்லையும் சப்பாத்திலையும் கொஞ்சம் நெய் கூட போடுங்க. சரிங்கம்மா, இனிமே நான் நெய் கொஞ்சம் கூடவே போடுறேன். மாணிக்கம், இந்த வேலையில அப்புறமா செய்யலாம். முதல்ல போய் அர்ச்சனா ரூம்ல இருக்கிற கிருஷ்ணர் படம் எல்லாம் எடுத்துருங்க. என்னம்மா சொல்றீங்க? ஏன், என்னாச்சு சாந்தி? அர்ச்சனாவும் கார்த்திகா அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்றாங்க. மாணிக்கம், முதல்ல நீங்க போங்க. சரிங்கம்மா. ரொம்ப அழகா தானே இருக்கு. அந்த போட்டோவெல்லாம் ஏன் எடுக்கறாங்க? கிரிஜா, ஊறுகாய் வெளியில வச்சிருக்கல, அதை போய் கொஞ்சம் கொண்டு வா. அக்கா, ஏன் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? பெரியவங்க பண்றதுல ஒரு காரணம் இருக்கும்ல. நான் வேணும்னே அர்ச்சனாவை கஷ்டப்படுத்துறேனா? கார்த்திக் சும்மா என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கா? அவங்க சின்ன பசங்க தானே. அவங்க ரெண்டு பேரும் இப்ப அப்பா அம்மா ஆக போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. சரி வா, நம்ம போய் சாப்பாடு எடுத்து வைக்கலாம். நான் எலுமிச்சம்பழ ஊறுகாய் வேற செஞ்சிருக்கேன். அக்கா, என்னக்கா உங்களுக்கு ஜலதோஷம் அதிகமாகிட்டே இருக்கு? என்கிட்ட மாத்திரை இருக்கு, வாங்க, அதை நான் கொடுக்கறேன். அதெல்லாம் வேண்டாம் சாந்தி, எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் தான்க்கா, வாங்கக்கா, வாங்க. ராகுல், என்னம்மா? உன்னோட ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சு போச்சுல்ல? லேப்டாப்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. ஆனா எங்க இவிஎஸ் மிஸ் இன்னும் சில விஷயங்களை கொடுத்து என்ன ரிசர்ச் பண்ண சொல்லிருக்காங்க. அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அப்படி என்ன வேலை? என்னன்னு நான் பாக்குறேன். காட்டு. சித்தி, சித்தி, உங்களோட புடவை கிடைச்சிருச்சா? நீ இத கீழே கொண்டு போ, வந்தனா நான் வந்துடுறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு முதல்ல காட்டு. அம்மா, அது பேட்டரி லோ ஆயிடுச்சுமா. லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ, அப்படியா? சரி ராகுல், கீழே வந்து நீ முதல்ல சாப்பிடு, சரியா? ஹலோ. ரோஹித், சொல்லு. என்னது லஞ்சுக்கா? சரி இரு, வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வர பாக்குறேன். சரி சரி, அதெல்லாம் ஓகே, வர. அக்கா, இது ரொம்ப நல்ல மருந்து. கண்டிப்பா சீக்கிரத்துல ஜலதோஷம் குறைஞ்சிரும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஏன் தான் இது எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு தெரியல. ஆனா ரூம்ல வச்சிருக்கிற போட்டோவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அந்த போட்டோவும் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்க ரொம்ப பாசமா வாங்குனீங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்களா? கிரிஜா, நீ அந்த வேலையை சீக்கிரமா செய். நான் தான் செய்யறேன்ல. அக்கா, அர்ச்சனா நான் வாங்கிட்டு வந்த கிருஷ்ணர் படத்தை ரூம்ல இருந்து எடுக்கலக்கா. இது கார்த்திகா அர்ச்சனாவும் வாங்கிட்டு வந்த படம். அப்படின்னா அர்ச்சனாவோட ரூம்ல கிருஷ்ணர் படத்தை தான் அவ வச்சிருக்கா போல இருக்கு. இந்த அர்ச்சனா இருக்காளே. ஆமா சாந்தி, அவ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாமா. அவ உன் உணர்வை மதிக்கிறா. சின்ன பசங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம மேல நிறைய பாசம் இருக்கு. இது பாருங்க கார்த்திக், இப்பதான் பேபியோட கை ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு எழுதிருக்கு. ஃபேஸும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். ஆனா இப்போ இந்த பேபி இன்னும் ஸ்டார்டிங் சைஸ்ல தான் இருக்கு. அர்ச்சனா ஆரம்பத்துல என்னாலே நம்ப முடியல. அப்புறம் சோனோகிராஃபி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை வந்தது. உண்மைதான் கார்த்திக், இதெல்லாம் கடவுள் செய்யற பெரிய அற்புதம் இல்ல? ஆமா. ஆனா அர்ச்சனா, உனக்கு சுத்தமா வயிறே இல்லையே. குழந்தை பெருசாகுதுன்னா
உனக்கு வயிறும் பெருசாகணும்ல? ஆ, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் இன்னும் வயிறு தெரியல? வந்தனாவுக்கு எப்போ வயிறு தெரிஞ்சதா? எனக்கு ஞாபகமே வரலையே. 7-8 மாசத்துல அவ எப்படி இருந்தான்னு மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்ப வந்தனாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஆ, ஆ, எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இந்த கால் பண்ணு, பேசு. என்ன ரொம்ப நேரமா குறும்பு பண்ணிட்டு இருக்கா? பேசாம அமைதியா படுத்து தூங்க. சமத்தல்ல தூங்கணும்னு சொன்ன. ஹலோ அர்ச்சனா. சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? உன் செல்ல அனன்யாவை தூங்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. இப்பெல்லாம் இவ முன்ன மாதிரி தூங்குறதே கிடையாது. சோ ஸ்வீட். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன்னு அவகிட்ட சொல்லிட்டேன். ஹா, சரி நீ சொல்லு. இப்ப எப்படி இருக்க? உன்னால ஒழுங்கா சாப்பிட முடியுதா இல்லையா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டைம்ஸ் சாப்பாடு பிடிக்குது, சம்டைம்ஸ் பிடிக்கல. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரே தொல்லை தான். என்ன வேணும்னே புரிய மாட்டேங்குது. சரி இங்க பாரு வந்தனா, நான் நிறைய பேபி புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அர்ச்சனா, அர்ச்சனா இதெல்லாம் படிக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. உனக்கு தெரியுமா குழந்தை எப்ப பெருசாகுதுன்னு உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆ, அது சரி வந்தனா, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது எனக்கு எப்போ வயிறு தெரிய ஆரம்பிக்கும்? தெரியுமா அர்ச்சனா, இதே கேள்விதான் எனக்கும் எப்பவும் தோணும். அதனால எப்ப பார்த்தாலும் நான் கண்ணாடி முன்னாடி போய் நின்னுடுவேன். சரி உனக்கு எப்போ வயிறு தெரிஞ்சது? கொஞ்ச நாள்லயே தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு வயிறே தெரியலையே. இல்ல அர்ச்சனா, ஒரு 5-6 மந்த்ஸ்ல நல்லா தெரியும்னு சொல்றேன். வந்தனா, ஏன் சும்மா என்ன பயமுறுத்துற? இன்னும் நிறைய டைம் இருக்கு. சரி சொல்லு, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? என்ன, நான் இப்ப கொஞ்சம் மாறிட்டேன். அப்படின்னா? அது வந்து எண்ணெய், நெய், பால் இதோட எந்த ஸ்மெல்லும் எனக்கு பிடிக்கல. என்ன பண்றது, எல்லாருமே இததான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நெய் ஸ்மெல்ல எனக்கு பிடிக்கல. அத ஸ்மெல் பண்ணாலே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு. ஓ அப்படியா? வாமிட் வரதுக்கு காரணம் ஹார்மோனல் சேஞ்சஸா? அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுமா? ஸ்ட்ரெஸ்க்காக என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பார்க்கலாம். கீழே எல்லாரும் உங்களை சாப்பிட வர சொன்னாங்க. நாங்க வந்துடுறோம். சரி வந்தனா, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். கீழே எங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க. பாய். வாங்க கார்த்திக். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனாவுக்கு பிடிக்கும் தான் இந்த பொரியலை நான் பண்ணிருக்கேன். அர்ச்சனா அம்மாவுக்காக இதுல நான் நிறைய நெய் போட்டிருக்கேமா. ஹலோ. சாந்தி, நான் தான் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னங்க, நல்லா இருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கோம். என்னங்க என்னாச்சு? அது வந்து ஜாலூர்ல இருந்து கமல் ஃபோன் பண்ணான். அப்படியா? என்னவா, அவன் என்ன சொன்னா? அவன் எதுக்காக கால் பண்ணியிருந்தான்னா, உன்னோட சித்திக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா? என்ன? ஏன் சித்திக்கு என்னாச்சுங்க? இல்ல சாந்தி, தயவு செஞ்சு நீ பதட்டப்படாத. டாக்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட கடவுளே, அக்கா சித்திய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னாச்சுங்க? ஏதாவது பெரிய பிரச்சனையா என்ன? கமல் எனக்கு ஃபோன் பண்ணப்போ என்கிட்ட என்ன சொன்னான்னா, கொஞ்ச நாளாவே உங்க சித்தி உடம்பு ரொம்ப முடியாம தான் இருந்தாங்களாம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா. என்னங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா? சாந்தி, அவங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரம் குணமாயிடுவாங்க. நீ கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்க. அப்புறம் வேணும்னா நீயே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கமலுக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரிங்க. ஓகே சாந்தி, நான் அப்புறமா பேசுறேன். சரி. அம்மா சாந்தி, நீ அழாத. அவங்களுக்கு கண்டிப்பா சரியாயிடும். அக்கா, அவங்க எனக்கு சித்தி இல்ல, அம்மா மாதிரி. சரி சரி. லட்சுமியோட கல்யாண நேரத்தப்ப கூட நான் அவங்க கிட்ட பேசியிருக்கேன். அப்பெல்லாம் கூட அவங்க என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. டாக்டர் எங்கேயும் வெளியூருக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. அந்த கடவுள்கிட்ட நீ பிரார்த்தனை செஞ்சுக்க. நிச்சயமா அவங்களுக்கு குணமாயிடும். சரி. கார்த்திக் வரான். கார்த்திக் வேண்டாம், அர்ச்சனா கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சரி 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 சாந்தி. என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல அர்ச்சனா. ஆனா அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் சாந்தி ஒரு மாதிரியா இருக்கா. பெரியமா, டாக்டர் கிட்ட போலாம் வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் கார்த்திக், எனக்கு ஒண்ணும் இல்ல.
சின்ன இருமலுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க முடியுமா சொல்லு? சாந்தி ஏற்கனவே எனக்கு மருந்து கொடுத்துட்டா. எனக்கு சரியாயிடும். சரி, முதல்ல நீங்க உட்காருங்க. இந்த அர்ச்சனா. அம்மா, வேற சப்பாத்தி ஏதாவது இருக்கா? இது உனக்காக பார்த்து செஞ்சது அர்ச்சனா. நிறைய நெய் போட்டு செஞ்சிருக்கேன். அம்மா, அர்ச்சனாவுக்கு தான் நெய் பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்காக நீங்க சப்பாத்தியில நெய் போட்டீங்க? இனிமே ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு தான் செய்யணும் போல இருக்கு. அர்ச்சனா நெய் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. டெலிவரி நேரத்துல இவளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கார்த்திக். ஆனா டாக்டர் கம்மியா சாப்பிட சொன்னாங்க. எதுக்கு பொம்பளைங்க விஷயத்துல நீ தேவையில்லாம பேசுற? ஆனா அர்ச்சனாவுக்கு தான். சரி. சாப்பிடு. என்னாச்சுமா அர்ச்சனா? சாப்பிடுமா. ம். பெரியம்மா, உங்ககிட்ட நெல்லிக்காய் இருக்குல்ல, அத கொஞ்சம் எனக்கு கொடுங்க. ஆ, நான் இப்ப வந்துடுறேன். உனக்கு பருப்புல நெய் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும்ல? இந்தா, போதும் பெரியமா, போதும். நல்லா சாப்பிடணும். நீ ரொம்ப பலவீனமாயிட்ட. எங்கக்கா இவன் பலவீனமா இருக்கான்? நீங்க எப்பவுமே இப்படிதான். அப்புறம் ராகுல், இந்த சாப்பிடு, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். போதும் 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 பாட்டி. நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நான் வேணா சாயந்தரம் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். இல்ல இல்ல, நீ இதை இப்ப சாப்பிட்டே ஆகணும். போதும் போதும் போதும். ராகுல், சாயந்தரம் சாப்பிடுறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அது வந்துமா, நான் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் போய் ரோஹித்த ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடவா? அது வந்து நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரியில மட்டும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் பேலன்ஸ் இருக்கு. அதை நான் வந்து படிச்சு முடிச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம். இத பாரு, இதே மாதிரி நீ தினமும் கவனமா படிக்கணும். அப்பதான் நாங்க எல்லாரும் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி சரி, சாயந்தரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வா. போயிட்டு வா. சரி, தேங்க்யூ. டேய், சாப்பிட்டுட்டு போ. பெரியமா, போதும் எனக்கு. நான் எது வேணும்னாலும் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய். என்ன? தேங்க்யூ. கண்டிப்பா அர்ச்சனா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டா. அவளுக்கு தெரியாம இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறேன். அனன்யா, நீ என்ன சாப்பிட்ட? என்னாச்சு? பாருங்கம்மா, இவள கையில எதையோ வச்சிருக்கா. ஒருவேளை இதை சாப்பிட்டானா? அனன்யா, பாலா, தனோ, கோகிலாமா. என்ன ராதிகா, என்னாச்சு? இங்க பாருங்க, நீங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் சொல்லி வைங்க. அனன்யா விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா என் ராஜகுமாரி இப்ப முட்டி போட்டு வீடு முழுக்க சுத்த ஆரம்பிச்சிட்டா. பெரியம்மா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். தனம் இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. அவ வீட்டுக்கு வந்ததும் வீடு மொத்தத்தையும் இன்னொரு வாட்டி நல்லா பெருக்க சொல்லி நான் அவகிட்ட சொல்றேன். ஆஹா. வா போலாம். இப்ப வீடு முழுக்க சுத்த ஆரம்பிச்சிட்டா. எங்க எதையாவது எடுத்து வாயில போட்டுக்குவாளோன்னு பயமாவே இருக்கு. வந்தனா, குழந்தைங்களை பெத்ததுக்கு அப்புறம் அவங்க கவலை நமக்கு வாழ்நாள் முழுக்க இருக்கும். அதுக்கு உதாரணம் நம்ம ராதிகா தான். உண்மைதாமா. அர்ச்சனாவோட கல்யாணம் என்னவோ முடிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு எப்பவும் அவன் ஞாபகம் தான். அர்ச்சனா ஏதாவது சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல. அம்மா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது அர்ச்சனாவை கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து இருக்க சொல்லலாமா? அவளுக்கு என்னோட கையில செஞ்ச சாப்பாடுன்னா பிடிக்கும். இப்போ நான் போய் கேட்டா சம்பந்தியமா புரிஞ்சுக்குவாங்க இல்ல? அம்மா ராதிகா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம அர்ச்சனா அவங்க வீட்லயே இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி. சரி.
சரிப்பா கமல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா சித்தி இன்னும் கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணுமா, பிரஷர் அவங்களுக்கு அதிகமா இருக்கா. அக்கா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களுக்கு சரியாயிடும். நீ முதல்ல உட்காரு. என்னங்க, நான் இப்பதான் போன்ல பேசினேன். இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்களா? ம். நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. என்னங்க, நம்மள யாராவது ஒருத்தர் அங்க போயிட்டு வந்தா நல்லது. நீங்க போயிட்டு வாங்களே, சித்தியை பார்த்த மாதிரி இருக்கும்ல. சாந்தி, அதை நீ சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. எங்களுக்கு இப்ப சில முக்கியமான வேலைங்க போய்கிட்டு இருக்கு. வெளியூர் ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படி அவங்கள விட்டுட்டு போக முடியும் சொல்லு? அண்ணன் வேற இங்க இல்ல. ஆமா சாந்தி, நீயே போயிட்டு வாமா. ஐயோ இல்லக்கா, அர்ச்சனாவை தனியா விட்டுட்டு போனா சரியா வராதுக்கா. நீங்க 2 பேரும் கவலையே படாதீங்க. என் வேலையை முடிச்சிட்டு நாளைக்கே நான் போறேன். கார்த்திக் கிட்ட சொல்லி டிக்கெட்டை புக் பண்ண சொல்றேன். இல்லங்க, கார்த்திக் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ச்சனா கிட்டயும் சொல்ல வேண்டாம். அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப பதட்டப்படுவா. என்னங்க, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கலாம். ம். கார்த்திக், கார்த்திக், கதவு திறங்க. முதல்ல என்ன வெளியே வாக்கிங் போன அனுப்புனீங்க, இப்ப கதவு உள்ள பூட்டிட்டு இருக்கீங்க. கதவு திறங்க கார்த்திக். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணும் இல்லையே. உங்களை என்ன கார்த்திக் இதெல்லாம்? அர்ச்சனா, உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த கேண்டிஸை நீ சந்தோஷமா சாப்பிடலாம். அப்புறம் இந்த கேண்டில்ஸ்? உன்னோட மூட் சரியில்லைன்னா உடனே அந்த கேண்டிலை ஏத்தி வை. அதோட ஸ்மெல்லும் அப்புறம் வெளிச்சமும் உன்னோட மூட உடனே மாத்திடும். அப்புறம் இத பாரு. இத நீ கேட்டா உன்னோட டென்ஷன் எல்லாமே குறைஞ்சு போயிடுமா. அம்மாவும் குழந்தையும் தினமும் இந்த மாதிரி சாஃப்ட் மியூசிக்ஸ் கேட்கணுமா. மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்குமா. ஒரு நிமிஷத்துல என்னோட டயர்ட்னஸ் எல்லாம் போயிடுச்சு கார்த்திக். எனக்காக இவ்ளோ யோசிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் கார்த்திக். எனக்காக நீங்க எவ்வளவு யோசிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. முதல்ல நீ கண்ணை மூடு. ஏன்? நோ சீட்டிங். முதல்ல நீ கண்ணை மூடு. நீங்க இருக்கீங்களே, உங்களோட சர்ப்ரைசஸ் எப்பவுமே ஃபினிஷ் ஆகிறதே இல்ல. இப்ப என்னது? இப்ப கண்ணை திற. இத பாரு. இதுவா? ஆமா, இது எப்பவும் உன்னை சந்தோஷமா வச்சிருக்கும். மெழுகுவத்தி கூட கரைஞ்சிடும். மியூசிக் கூட ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஆனா இத நீ எப்பெல்லாம் பாக்குறியோ அப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ரிப்போர்ட் டாக்டர்ஸ் இதை ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எதிர்காலத்துல நினைவாக போற ஒண்ணு. ஆமா கார்த்திக். ஏங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது பாருப்பா. இப்படி சாந்தி. திடீர்னு ஏன்? தைரியமா இரு. அம்மா, என்னாச்சு? என்னாச்சு? இப்பதான் நியூஸ் வந்தது. சாந்தியோட சித்தி இறந்துட்டாங்களா? நான் அன்னைக்கு சரியா கூட பேசல. அவங்க கிட்ட நான் அப்புறமா பேசலாம்னு நினைச்சேன். ஆனா பாருங்க. அர்ச்சனா, கார்த்திக், ஒரு வாட்டி உங்களை போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு. அம்மா, தயவு செஞ்சு அழாதீங்க. அம்மா, கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. உங்க வேதனை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அர்ச்சனா உங்களை பார்த்து இன்னும் அழுவா. அவ அழறது அவளுக்கு நல்லது இல்லம்மா. ப்ளீஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கார்த்திக், அர்ச்சனாவை பத்தி எங்க எல்லாருக்குமே கவலை இருக்கு. நீ அம்மா கிட்ட இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பதான் சித்தியை பத்தின நியூஸ் எங்களுக்கு கிடைச்சது. தயவு செஞ்சு இவ நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க. சாந்தி, தைரியமா இரு. அழாத
சாந்தி